பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு, ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு மீனராசியில் குருபகானுடைய புரட்டாதி நட்சத்திரத்திலும், சனிபகானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும், புதனுடைய ரேவதி நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் துலா ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 45 நாட்களாக பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான கலத்தரக்காரகன் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனியுடன் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் ஒரு சிலர் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகள் உங்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், சில மாற்றங்களை கொடுத்திருந்திருக்கும். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டிருந்திருக்கும், ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் காசு பணம் செலவுகள் ஆய்ந்திருக்கும். சித்திரை மாதம் 9ஆம் தேதி 6வது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சாகிறார். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் செவ்வாய் பகவான் வரும்போது பூமி நிலபுல சொத்துக்கள் வழியில் நல்ல ஆதாயம் பெறலாம். துலாம் ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட்டு, வீட்டு மனை அல்லது நிலபுல சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் மிக அமோகமாக இருக்கும். அடுத்த 39 நாட்கள் அண்ணன் தம்பிகளுக்குள் இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிலவும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பூரிய சொத்துக்களை பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகபிரிவினை செய்யலாம். வீடோ மனையோ நிலமோ வாங்கினவர்கள் கிரயம் செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் 4 நாட்கள் குருபகானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குருபகானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது, குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பணம் எதிர்பாராத தன லாபம் துலா ராசி அன்பர்களுக்கு உண்டு. போட்டி பந்தயம் ரேஸு, லாட்ரியில் பம்பர் பிரேஸு, இப்படி இது ஒரு வழி அதிர்ஷ்டங்கள் உண்டு. பகை கடன் நோய் எதிரிகளுடைய தொல்லை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் கம்பெனியோ அரசு வேலையோ, வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். குருபகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலர் திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்கள் மருத்துவத்தின் மூலம் குழந்தை பேறு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குழந்தை பேறு உண்டு. பூரிய சொத்துக்களில் வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி அடைத்துவிட்டு பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம். நகையை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடன் கட்டி நகையை வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு. உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைவேறும். சித்திரை மாதம் 30ஆம் தேதிக்குள் துலா ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. கலத்தரக்காரகன் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் ஆனவர்கள்
கணவரோ மனைவியோ ஒரு சில நாட்கள் பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அது வேலை விஷயமா, தொழில் விஷயமா, அல்லது ஆன்மீக சுற்றுலா பயணங்கள், கோயில் குளம் போயிட்டு வந்து ஒரு 10 நாளோ 8 நாளோ ஒரு வாரமோ பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் துலா ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை ராகுவுடன் நெருக்கத்தில் 6வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் ராகு கூட்டணி இணைவு கடுமையான ஒரு தோஷத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாட்டனார், பித்திருக்கள் தோஷம், முன்னோர்கள் வழி சாபம் ஏவம் இருந்துச்சுன்னா அதற்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் துளாராசி என்பர்கள் பரிகாரம் செய்து பித்திருக்கள் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்க. வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை செவ்வாய் ராகு இணைவு பித்திரு தோஷத்தை துளாராசி என்பர்கள் முன்னோர்கள் விட்ட சாபக்குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை துளாராசியின் மேல் விழுகிறது. கடந்த 45 நாட்களாக துளாராசி என்பர்களுக்கு எலும்பு, கை, கால், மூட்டு வலி, பல் வலி, ஒரு சிலருக்கு பல் விழுந்திருக்கும். எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் பல்ல சீரமைக்கலாம், பல் கட்டிக்கலாம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எலும்பு, கை, கால், மூட்டு வலிலாம் நிவர்த்தியாகும். இரத்தக்காரகன், சகோதரக்காரகன் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது துளாராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுறுசுறுப்பாக துளாராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. 12வது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அயன சயன போகஸ்தானம் 12லே கேது வரும்போது ஏதோ ஒரு குழப்பம், தூங்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற குழப்பம் துளாராசி என்பர்களுக்கு இருக்கும். 12வது வீட்டிலே கேதுவாய் செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அயன சயன போகஸ்தானம் கொஞ்சம் பால்படுகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி தாம்பத்திய உறவு சற்று இந்த 39 நாட்கள் தடைபடும், பிரிவை ஏற்படுத்தும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 12வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது நீண்ட தூர யாத்திரை, கோயில் குளம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. தந்தையாரிடம் கோபதாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்களுடைய அப்பாவிடம் விதண்டாவாத பேச்சுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு துளாராசி அன்பர்கள் நடப்பது நல்லது. 7க்குடையவர் 6ஆம் வீட்டில் அமர்ந்து 9ஆம் வீட்டை பாரி செய்யும்போது உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய அப்பா சாபகம் வரக்கூடிய நிலை கூட வந்துடும். துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பகவானுக்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்த குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி அஷ்டமத்திற்கு செல்கிறார். துலாம் ராசிக்கு 3வது வீட்டிற்கும் 6வது வீட்டிற்கும் அதிபதியான குரு 8ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது விபரீத ராஜயோகம். 6ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து நேர் பார்வையாக துளாராசியை பாரி செய்து கொண்டிருக்கும் போது கடந்த ஓராண்டு காலமாக நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம் பெற்றவர்கள் 8லே அமர்ந்து குருபகனந்து நீங்கள் சம்பாதித்த பணத்தை சுப செலவு செய்ய வைக்கப் போகிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம் இந்த மாதிரி செலவுகள் செய்ய வைப்பார். கடந்த ஓராண்டு காலமாக மன அழுத்தம், வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, அதிக கஷ்டமாக இருந்துச்சு, தூங்க முடியல, பகையாளி எதிரிகளுடைய தொல்லை இப்படி இருந்துச்சுன்னா 8ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல்ல துளாராசி என்பர்கள் விபரீத ராஜயோகத்தை கடந்த ஓராண்டு காலம் நல்ல பலன் அனுபவிக்காதவர்களுக்கு நற்பலன்கள் தேடி நாடி ஓடி வருகிறது. விபரீத ராஜயோகம் என்றால் 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். ஆரோக்கியம், பகை, கடன், நோய், கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், அசிங்கம், அகுமானம், கெட்ட பெயர் பண்ணக்கூடிய இடத்தில் சுபகிரகம் அமரும்போது ஒரு சிலர் அந்த கெட்ட பெயரிலிருந்து மீண்டு வந்து விடலாம். துலாம் ராசிக்கு 2 வீட்டுக்கு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது
பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு விபரீத ராஜயோகமே பெரும்பாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.